ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அடிக்காதீங்க அண்ணா. இந்திய இதயங்களையே நொறுங்க வைத்து தமிழ்நாட்டையே பதற வைத்த பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் மே 13ஆம் தேதி தீர்ப்பு வெளியானது. இனி இளம் பெண்களிடம் இப்படி நடந்து கொள்ளவே அச்சப்படுவார்கள் என சொல்லிக் கொண்டிருக்கும் சூழலில் அதே பொள்ளாச்சியிலேயே 17 வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்ததோடு கை, கால், தோள்பட்டை, மார்பகங்கள், தொடைப்பகுதி, பிட்டம், இடுப்பு, முதுகு என கொடூரமாக தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த செட்டிப்பாளையம் பகுதியில் தென்னை நார் ஏற்றுமதி நிறுவனம் நடத்தி வருபவர் அருண்குமார். இவரிடம் 17 வயது சிறுமியின் தந்தை பணியாற்றி வருகிறார். சிறுமியின் தந்தை அருண்குமாரிடமிருந்து பணம் கடனாக பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் சிறுமியின் பெற்றோர் கருத்து வேறுபாடு காரணமாக தனித்தனியாக வசித்து வருவதால் சிறுமி அவரது பாட்டியின் பராமரிப்பில் வளர்ந்து வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக சிறுமி தனது தந்தை பணிபுரியும் நார் ஏற்றுமதி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். அப்போது அந்நிறுவனத்தின் உரிமையாளர் அருண்குமார் சிறுமியிடம் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் ஏற்படுத்தி தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமி பல முறை சிறுமியின் தூரத்து உறவினரான அத்தை ஒருவரிடம் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அருண்குமாரின் பாலியல் துன்புறுத்தலில் இருந்து தப்பிக்க அச்சிறுமி பொள்ளாச்சியில் உள்ள வேறொரு கடைக்கு வேலைக்கு சென்றுள்ளார். ஆனால் அங்கு அவர் மீது பணம் திருடியதாக அந்த கடை உரிமையாளரால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அந்த கடையின் உரிமையாளர் சிறுமியின் தந்தை வேலை பார்க்கும் நார் ஏற்றுமதி நிறுவனத்தின் உரிமையாளர் அருண்குமாரிடம் கூறியுள்ளார் என சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 17 வயது சிறுமியை அவரது தந்தை கடுமையாக தாக்கி திருட்டு தொடர்பாக விசாரித்ததாக கூறப்படுகிறது. அதுவும் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக குற்றம் சாட்டப்படும் நார் ஏற்றுமதி உரிமையாளர் அருண்குமார் முன்பாகவே வைத்து சிறுமியை தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் சிறுமியின் அந்த தூரத்து உறவினர் அத்தையும் குச்சியை எடுத்துக் கொடுத்து சிறுமியை தாக்கச் சொல்லி அருண்குமாரை ஏவியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அருண்குமார் சிறுமியை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். இதனை சற்றும் எதிர்பார்க்காத சிறுமி அதீத வலியால் துடித்துள்ளார். கடுமையான தாக்குதலுக்கு உள்ளான சிறுமி நிற்க சக்தியின்றி தரையில் சுருண்டு சரிந்துள்ளார். தந்தை கண்முன்னே 17 வயது சிறுமிக்கு நேர்ந்த கொடூரத்தால் சிறுமி கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். மேலும் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து சிறுமி அவரது தாயாரிடம் தெரிவித்ததை அடுத்து பொள்ளாச்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போலீசார் அருண்குமார் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அருண்குமார் தற்போது தலைமறைவாக உள்ளார் என கூறப்படுகிறது. தனது அப்பா வேலை பார்க்கும் நிறுவனத்தின் உரிமையாளர் அருண்குமார் தன்னிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுகிறார் என சிறுமி தனது தூரத்து உறவினரான அத்தை முறை உள்ள பெண்ணிடம் கூறியதும் அது குறித்து அவரது தந்தையிடமோ தாயிடமோ பாட்டியிடமோ கூறி பாலியல் துன்புறுத்தலிலிருந்து தடுக்க முயற்சிக்காதது ஏன்? தந்தைக்கு இந்த விவரம் தெரியாதா? உரிமையாளர் அருண்குமாரிடம் வாங்கிய கடனுக்காக சிறுமி நிர்பந்திக்கப்பட்டாரா? மற்றொரு கடையில் அச்சிறுமி வேலைக்கு சேர்ந்ததும் திருட்டுப்பழி சுமத்தப்பட்டது எப்படி? தன்னுடைய நார் ஏற்றுமதி நிறுவனத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த சிறுமி வேறொரு இடத்திற்கு சென்று விட்டதால் அருண்குமாரே மற்றொரு கடை ஓனரிடம் ஏதாவது தூண்டி திருட்டுப்பழியை சுமத்தினாரா? ஒருவேளை அச்சிறுமி திருடியிருந்தால் காவல்துறையில் புகார் கொடுக்காமல் அருண்குமாரிடம் அது குறித்து அந்த ஓனர் கூறியது ஏன்? ஒருவேளை திருடி இருந்தாலும் கூட அருண்குமார் இவ்வளவு கொடூரமாக தாக்க வேண்டிய அவசியம் என்ன? நடந்த இந்த குற்றங்களுக்கெல்லாம் சிறுமியின் தந்தையும் அந்த தூரத்து அத்தையும் உடந்தையாக இருந்தார்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்து வருகிறார்கள் பொள்ளாச்சி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார். வளரிளம் பருவம்தான் தாய் தந்தையர்கள் கூடுதல் அரவணைப்போடு வளர்க்க வேண்டிய தருணம். அப்படிப்பட்ட சூழலில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்துள்ளனர் பெற்றோர்.
ஒருவேளை தாயுடனேயே அந்த சிறுமி வளர்ந்திருந்தால் தனக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தலை தனது தாயிடம் முன்பே கூறியிருப்பாள். அப்போதே காவல்துறையில் புகார் கொடுத்து அருண்குமாரை தண்டித்திருக்கலாம். இவ்வளவு கொடூரமான தாக்குதலில் இருந்தும் அச்சிறுமியை காப்பாற்றியிருக்கலாம். இதுபோன்ற பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டால் அரசாங்கத்தின் 1098 சைல்ட் ஹெல்ப்லைன் எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளித்தாலே இதுபோன்ற போக்சோ வில்லன்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார்கள் குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர்கள். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.